மீனாட்சி தான் முத்தழகோட குழந்தைன்னு சீக்கிரமா தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்தழகு கோயில்ல இருக்கும் போது குழந்தை காணாம போயிடும். குழந்தை காணும்னு சொல்லிட்டு முத்தழகு தேடிட்டு இருக்கும் போது தனத்தை கிட்ட தான் குழந்தை இருக்கும். என் குழந்தைய கொடுங்கக்கா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியல, என்ன விஷயம்னு சொல்லுங்க, அன்னைக்கும் இப்படிதான் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி முத்தழகு கேட்கும் போது தனம் இருந்துகிட்டே இது உன்னோட குழந்தை இல்ல, உன்னோட குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்கு, நீ போய் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. நம்ம முத்தழகுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். என்னால நம்பவே முடியல, நீங்க உண்மையை சொல்லுங்க, இதுதான் என் குழந்தை, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு, அப்பதான் உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூட்டிட்டு போயிடுறாங்க. தனம் முத்தழகு கிட்ட இந்த குழந்தை பேச்சியம்மாள் பேரனா இருந்தா நல்லா வசதியா வாழ்வான்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன், ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரியல, அதனாலதான் நான் இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டேன் அப்படின்றாங்க. அடுத்து 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல ரீச் ஆயிடுறாங்க. தனம் டாக்டர்கிட்ட சொல்றாங்க. டாக்டர் முத்தழகு கிட்ட, சாரி முத்தழகு, உன்னோட குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்கு, அஞ்சலிக்கு குழந்தையே இல்ல. இதை கேட்டுட்டு முத்தழகுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அஞ்சலிய பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இது என்னோட குழந்தை, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இந்த குழந்தைய நீ தூக்கிட்ட, என் புருஷன் எந்த தப்புமே பண்ணாத, இப்ப தேவையில்லாம ஊருக்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுறாங்க. பூமிக்கு உடனே என்ன முத்தழகு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது உண்மையெல்லாம் முத்தழகு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமா அழுகுறாங்க. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல, என் புருஷன் எனக்கு மட்டும்தான், அஞ்சலி நீ வீட்டை விட்டு வெளியில போ, என் குழந்தையை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க பேச்சியம்மாள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இனிமேலாவது முத்தழகு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.